ஓகே. Frühstück, Mittagessen, Abendessen. Frühstückனா Frühstück breakfast. Mittagessen, Mittagessen lunch. Abendessen, Abendessen dinner. ஓகே. படிக்கிறீங்களா ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி? எது மேடம்? ஃபர்ஸ்ட் இருங்க நான் சொல்றேன். eine Umfrage. Umfrage அப்படின்னா சர்வே. Was essen Sie? டாபிக் வந்து was essen Sie? அந்த டாபிக்ல ஒரு சர்வே எடுக்கிறாங்க. ஸோ 3 பேரா இருந்தீங்கன்னா 3 பேர் படிங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒருத்தர் படிக்கிறீங்களா இந்த பேரா? எந்த பேஜ் மேடம் இது? 46 47 48 தானே சொன்னீங்க? 49 49 சரி. முடிஞ்சிச்சுல 48 வரைக்கும் உங்களுக்கு? ஆமா ஆமா. ஓகே. படிக்கிறீங்களா? We are frühstücken morgens. was SNC. ஒரு நிமிஷம் ஒரே நிமிஷம். மகேந்திர நீங்க படிங்க சார் வரதுக்குள்ள. சொல். One Montag bis Freitag. இது படிங்க. We are frühstückenல இருந்து. Frühstück Mittagessen Abendessen eine. இங்க இருந்து படிங்க சார். பேராகிராஃப் கீழ வாஸ் எஸ்என்சி கீழ இருக்கு. நான் காமிக்கிறேன் இல்லைங்களா ஸ்கிரீன்ல. இங்க இருந்து படிக்கணுமா? ஓகே ஓகே. We are frühstücken. Wir frühstücken morgen zusammen. Mein Mann und ich essen Brot mit Käse oder Schinken. Nina isst Müsli mit Milch. Am Mittag ist Lina im Kindergarten und Niklas ist in der Arbeit nur Brotchen. Ich lese in der Canteen oft Nudeln oder in Suppe. Mittag esse ich Naschmischel in Stück Schokolade. அப்புறம் Abendessen Zeiben essen wir dann early zusammen. Wir morgen gern Fisch oder Fleisch mit Gemüse und Reis oder Kartoffeln und wir trinken gern Saft und Wasser. ஓகே. மீனிங் புரிஞ்சுதுங்களா? மீனிங் வந்து எழுதியிருக்கேன் மேடம். நான் அப்படியே சொல்லட்டுங்களா? சொல்லுங்க. we morning together eat ham and cheese. Okay. So we are frühstücken morgens zusammen. அப்படின்னா மார்னிங்ஸ்ல we'll have breakfast together. Mann und ich essen Brot mit Käse oder Schinken. So என்னோட husband, மன்னா husband, and I eat bread with cheese and or ham. லீனா அந்த சின்ன பொண்ணு லீனா வந்து என்ன சாப்பிடுறாங்க? மோஸ்ட்லி மில்க்.
அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க? மிட்டாக். மிட்டாக்னா எப்போ? லஞ்சுக்கு லஞ்ச். லஞ்சுக்கு என்ன சாப்பிடுறாங்க? லீனா கிண்டர் கார்டன்ல சாப்பிடுறாங்க. ம். சரி, நிக்கோலாஜ் எங்க சாப்பிடுறாரு? நிக்கோலோஜ் வந்து ஒர்க்ல போயிட்டு ஆ பிரெட் சாப்பிடுறாரு. ஆமா, ஒரு பிரெட் ரோல் சாப்பிடுறாரு. அப்ப இவங்க என்ன சாப்பிடுறாங்க? லீன் இவங்க மரியா. மரியா வந்து ஈஷ் கேன்டீன்ல போயிட்டு நூடுல் அண்ட் சூப்பே சாப்பிடுறாங்க. ஓகே. நூடுல் இல்லைன்னா சூப்பு. இல்லைன்னா ஆர்டர் கொடுத்துருக்காங்க. அப்புறம் சோ நாக் மிட்டாக்ஸ்னா என்ன டைம்? ஆஷ் மிட்டாக்னா ஆஃப்டர்நூன். மிட்டாக்னா மிட்டாக்னா நாஷ் மிட்டாக்னா லஞ்சுக்கு அப்புறம். லஞ்சுக்கு அப்புறமா ஒரு லஞ்சு 2 to 4 o'clock வரைக்குமே நாக் மிட்டாக் தான் சொல்லுவாங்க இல்லீங்களா? ஆமா ஆமா. ஓகே. நம்ம டீ குடிக்கிற டைம் அப்படின்னு நினைச்சுக்கோங்க. சோ அந்த டைம்ல என்ன சாப்பிடுறாங்க இவங்க? ish nash mashal sometimes eat chocolate. chocolate-னா என்னது? chocolate. chocolate. ein Stück Schokolade அப்படின்னா ein Stückனா piece of ஒரு பீஸ் ஆஃப் சாக்லேட். ஓகே. abends und 7 அப்படின்னா ஈவினிங் 7 o'clock என்ன சாப்பிடுறாங்க அவங்க? ஈவன் 7 o'clockல again they are together ஒண்ணா உட்கார்ந்து சாப்பிடுறாங்க. zusammen என்ன சாப்பிடுவாங்க? ரைஸ் and okay carrot of len with drinking girl shaft and basar. அதுக்கு முன்னாடி ஃபிஷ் இல்ல ஃப்ளைஷ் வித் கெமீஸ். ஸோ ஃபிஷ் இல்லைன்னா மீட் வித் வெஜிடபிள்ஸ், ரைஸ் இல்லைன்னா பொட்டேட்டோ. அப்புறம் we like to drink juice and water. ஓகே ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட் மகேந்திரன் படிக்கிறீங்களா? ஃபான் மோன்டாக் டிஸ் ஃப்ரைடாக்ல இருந்து. கட்டாயிடுச்சு நினைக்கிறேன் மேடம். வருதுங்களா? தெரியல, அவர் இருக்கிறாரா லைன்ல? இருக்கிறாரு தான் நினைக்கிறேன். வந்துச்சு. எல்லாம் கட் ஆயிட்டாரு, லெஃப்ட் ஆயிட்டாரு. சிக்னல் ப்ராப்ளமா இருக்கும். வராரு. வரலையா? சரி சரி, பார்க்கலாம். அவர் வர வரைக்கும் வேற ஏதாவது படிக்கிறாரு பார்க்கலாம். Von Montag bis Freitag frühstücke ich nur schnell und allein அப்படின்னு என்ன சொல்ல வராங்க? From Montagna from Monday to Friday. Frühstückனா breakfast. We have breakfast quickly and alone and quickly. Ich bin schon 5:30 wach. Ich bin schon 5:30 wach. already. Ich bin already half shuck walks na half shucks walk. 5:30 னா என்ன டைம்? 6 na 5:30. வாக்குனா wake up. wake up ஆமா.
ம் Vormittags esse ich dann oft noch einen Joghurt. ம் என்ன சொல்ல வராரு? எது மேடம்? யோகட் வந்து Vormittags. Vormittags. one before lunch ஆ I used to have ஆ அது பேர் என்ன? தயிர் ஆ கர்ட் Yogurt. Good. Okay. Aber am Wochenende essen wir zusammen. but on weekends we will have together. Zum Frühstück mag ich sehr gerne Obst, Äpfel, Birnen und Bananen. Often apple and banana we used to have. எதுக்கு? எப்போ? Okay, apple. Zum Frühstück. June ஃபிஃப்த்னா For the for the breakfast. breakfast. அவங்க என்ன பிடிக்கும், அவங்களுக்கு என்ன சாப்பிடணும்னு பிடிக்கும்? ஓப்ஸ்ட். ஓப்ஸ்ட்னா ஃப்ரூட்ஸ். ம் என்ன ஃப்ரூட்ஸ்? ஆப்பிள். பிர்னன்னா பியர்ஸ். பிஎஸ் பனானன். ஸோ இதெல்லாம் அவங்களுக்கு சாப்பிட பிடிக்கும். ம் Obst schmeckt gut und ist gesund. நம்மட Obst schmeckt gut und ist gesund. ஓப்ஸ்ட்னா ஃப்ரூட்டா? ஆமா, ஃப்ரூட்ஸ். ஓப்ஸ் மெஷ்கண்ட் அதுனா மேடம் ஓப்ஸ்ட் Schmeckt. ஸ்மெக்ட் Schmecktனா டேஸ்ட். Yes. ஃப்ரூட்ஸ் டேஸ்ட் வந்து குட். அண்ட் இஸ் gesund அப்படின்னா ஹெல்தி. ஹெல்தியா இருக்கும். Lars mag Brötchen mit Marmelade. Lars likes to have bread roll and marmalade. இது அது பேர் என்ன? சாசேஜ் Jam. ஜாம். So Mittagsessen wir meistens nichts. Tag essen மிட்டாக்னா afternoon food we has to mostly nistna we don't have for afternoon. ஆமா. So middags afternoon அவங்க எதுவும் சாப்பிட மாட்டாங்க usually they don't eat anything, nothing. Okay, am Nachmittag mogen wir gern kochen und abends essen wir oft Brot, Salat oder eine Suppe. Nachmittag morgen gern kuchenna cake. Kuchenna cake தானே மேடம்? ஆமா, கரெக்ட் தான். Nachmittagna afternoon. On afternoon we used to have cake and habits. Evening we used to have bread, salad and soup. Okay. Not we used to have, we have. Okay. சரிங்களா? ஓகே, சூப்பரா சொல்றீங்க. அடுத்தது ஈமா பவுமைஸ்டர் இவங்க என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாமா? Zum Frühstück esse ich 2 Brötchen mit Butter, Käse und Wurst. அவர் வந்திருக்காரா மகேந்திரன் சார்? இல்ல மேடம், ஒரே நிமிஷம் நான் கால் பண்றேன். பைத்தியம்.
மேடம் சொல்லுங்க சார். டிஸ்கனெக்ட் ஆகுதான் ஒர்க்ல இருக்கான்னு சொல்றாப்ல. நம்ம கண்டினியூ பண்ணலாம். ஓகே ஓகே. Okay, zum Frühstück esse ich 2 Brötchen mit Butter, Käse und Wurst. So இதுக்கு என்ன சொல்றாங்க? Zoom frühstückனா for the breakfast. I used to have bread and butter, cheese, sausage on weekends. Weekends இல்ல, இது வரைக்குமே. So am Wochenende frühstücke ich am Morgen nicht, ich schlafe lang. On weekends breakfast I don't have on morning. Yes. ஏன் சாப்பிடல? I slept long. I schlafe lang na I sleep long. Schlafe lang, sleep long. Sleep long. Sure, okay. Mittags kaufe ich einen Döner, order eine Pizza. Mittagna afternoon, coffee na buy. Ich eine dinner na I used to buy doner or pizza. I have one pizza. Okay. Ich habe nur wenig Zeit und esse allein. I like to have. I have only little time. Correct. Und little alien na madam. Alien na alone. Alone. Sure. Am Abend koche ich oft Fisch, manchmal mache ich auch Sushi. Ich mag asiatisches Essen, lecker. Am Abend na evening. காஃபி என்ன சொன்னாங்க? காஃபி வந்து இது கேபேஜ் தானே மேடம்? இல்ல, காக்க அப்படின்னா குக் பண்றது. குக். ஈவினிங் ஐ குக் ஆஃபன் ஃபிஷ். Sometimes. Yes, sometimes I'll also make sushi. And Asian. I like Asian dishes, Asian cuisine. Lekker na delicious. Okay. பரவாயில்ல, நிறைய படிச்சு சொல்றீங்க நீங்க. மீனிங்ஸ் எல்லாம் நீங்க முன்னாடியே படிச்சுட்டு வரீங்களா? அதான் மேடம், நானு நீங்க இன்னைக்கு என்ன எடுக்கிறாங்களோ அது கொஞ்சம் எழுதி வச்சிருவோம் மேடம். ஏன்னா ஒண்ணு சுத்தமா புரியாது எனக்கு, அதனால வந்து கொஞ்சம் எழுதி வச்சு. பரவாயில்ல சார், நான் எல்லா ஸ்டூடெண்ட் கிட்டயும் இதான் சொல்வேன், ஆனா யாரும் பண்ணவே மாட்டாங்க. நீங்க பண்றீங்க சொல்லாமே, சூப்பர். மார்க் வைட்டர் சோனா கீப் இட் அப். தேங்க்யூ சொல்றதுக்கு தான் மேடம். தேங்க்யூ. ஆமா. ஓகே. சோ மோகன் என்ற வேர்ட் பார்த்திருக்கீங்களா? சோ மோகன் வந்து எப்படி கான்ஜுகேட் பண்ணிருக்காங்க பாருங்க. இஷ் மாக் டு மாக்ஸ் எர்எஸ்இ. இஷ்க்கும் எர்எஸ்இக்கும் மாக். சோ இது என்ன மீனிங்னா லைக். லைக். ஓகே. லைக். இஷ்க்கும் எர்க்கும் மேக், டூக்கும் மேக்ஸ்ட். ஆமா. வியர்க்கு மாகன், இயருக்கு மாக்ட். எஸ். சிக்கு மாகன். எஸ். ஓகே மேம். ஓகே. இது என்னன்னா ஐ லைக் சாக்லேட்ஸ் அப்படின்னு சொன்னா இஷ் மாக் சாக்லேட். So ich esse gern சாக்லேடவும் இஷ் மாக் சாக்லேடவும் ஈக்குவலா மீனிங் இருக்கும். சரி ஓகே. இஷ் esse gern சாக்லேட்னா ஐ லைக் ஈட்டிங் சாக்லேட்ஸ். இஷ் மாக் சாக்லேட்னா ஐ லைக் சாக்லேட். ஓகே. ஓகேங்களா? சோ இப்படியே சொல்லலாம், அப்படியே சொல்லலாம். ஓகே.
ஓகே நெக்ஸ்ட் இந்த டேபிள் இப்ப 3 பேருக்கு படிச்சோம் இல்லைங்களா? 3 பேரோட டேபிள் இங்க நீங்க தனியா எழுதுற மாதிரி இருக்கும். வேறனா ஹூ அவங்களோட நேம் யாருன்றது நேம் எழுதணும். ஓகே மேம். ஓகே மார்கன்ஸ்னா மார்னிங்ல என்ன சாப்பிடுறாங்க? 4 மிட்டாக்ஸ் ஃபோர்நூன்ல என்ன சாப்பிடுறாங்க? மிட்டாக்ஸ் என்ன சாப்பிடுறாங்க? நாக் மிட்டாக் என்ன? ஆபன்ஸ் என்ன அப்படின்னு நீங்க எழுதணும். ஸோ ஒரு டேல என்னென்ன டைமிங்ஸ் இருக்கு பாருங்க. மார்கன்ஸ், 4 மிட்டாக்ஸ், நாக் மிட்டாக்ஸ், ஆபன்ஸ். சரிங்களா? சரி மேம். ஸோ வாஸ் எஸ்என் und trinken die Personen எழுதி. ஸோ இவங்க பர்சன்ஸ்க்கு என்ன இதை நீங்க லிஸ்ட் எடுத்துட்டீங்கன்னா ஈஸியா சொல்லிடலாம். மார்கன்ஸ் மாக் லீனா. ஸோ லீனா என்ன சாப்பிட்றாங்க? மோஸ்ட்லி மிட் மில்ஷ் சாப்பிட்றாங்க இல்லைங்களா? மரியா என்ன சாப்பிட்றாங்க? மரியா ஈஸ்ட் மிட்டாக்ஸ் நூடலன் ஆர்டர் ஐன சூப்பர். ஓகே நூடலன் அண்ட் சூப்பர். ஸோ இது நீங்க என்ன பண்ணணும்னா இது ஃபுல்லாவே என்ன சொல்லி ஃபர்ஸ்ட் பர்சன் கேஸ்ல இருக்கு இல்லைங்களா? வியர்னா ஃபர்ஸ்ட் பர்சன் ப்ளூரல்ல கொடுத்துருக்காங்க இல்லைங்களா? இதெல்லாம் வந்து அவங்க இப்போ நாங்க அப்படின்னு அவங்க சொல்லும் போது நீங்க அவங்கன்னு எப்படி எழுதுவீங்க? தேர்ட் பர்சனுக்கு எப்படி மாத்துவீங்க? எது மேடம்? இந்த டெக்ஸ்ட் அப்படியே தேர்ட் பர்சனுக்கு மாத்தணும். ஜி தான் யூஸ் பண்ணோம். ஜி ஃப்ரூஸ்டுகன் மார்கன் சுசாமன். அப்புறம் இவங்களோட ஹஸ்பண்ட் அப்படின்னா இயரன் மன் உன் ஜி இஸ்ட் ப்ரோட் எஸ்என் ப்ரோட் மிட் கேசர். ஸோ எல்லாமே நீங்க அப்படியே மாத்த வேண்டியதா இருக்கும். இது கொஞ்சம் கஷ்டம்தான். பட் நீங்க கொஞ்சம் ட்ரை பண்ணீங்கன்னா உங்களுக்கு நல்லா இம்ப்ரூவ் பண்ணலாம். சரி மேடம். இது ஃபர்ஸ்ட் பர்சன்ல இருக்குது எல்லாமே அவங்க சொல்ற மாதிரி எழுதிருக்காங்க இல்லைங்களா? அவங்கள பத்தி நீங்க சொல்ற மாதிரி எழுதணும் தேர்ட் பர்சன். அந்த மாதிரி நீங்க ஒவ்வொன்றா ட்ரை பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் எது சின்னதா இருக்கு அதை எடுத்துக்கோங்க. ஸோ இஷ் இது வந்து ரொம்ப சின்னதா இருக்கு. எல்லா இடத்துலயும் இஷ் மட்டும்தான் இருக்கு. இது அப்படியே இந்த டெக்ஸ்ட் அப்படியே தேர்ட் பர்சனுக்கு மாத்தி எழுதுங்க. எந்த இது மேடம்? ஈவா பௌமைஸ்டர் மூணாவதா? மூணாவது பேரா சின்னதா இருக்கு இல்லைங்களா? ஆமா. இது ஃபர்ஸ்ட் பர்சன்ல இருக்கு எல்லாமே. ஓகேங்களா? இது அப்படியே தேர்ட் பர்சனுக்கு மாத்தி எழுதுங்க. zum Frühstück ist sie zwei Brötchen mit Butter, Käse und Wurst am Wochenende frühstückt sie am Morgen nicht. Sie வராது ஸ்லேஃப்ட். ஏன்னா எல்லாம் டி எண்டிங்ல ஜி போட்டீங்கனாலே எல்லாம் டி எண்டிங் வரணும். sie schlafen dann kauft ich sie einen Döner oder ein Pizza. Sie hat Norwegen Zeit und ist allein. Am Abend kocht தானே வரும். Kauft sie aus Susi sie mag Asiatic Essen lecker. அந்த மாதிரி எந்த டெக்ஸ்ட் இஷ் ஃபர்ஸ்ட் இதுல இருந்துச்சுன்னா நீங்க அப்படியே கன்வெர்ட் பண்ணி பாருங்க. அப்போ உங்களுக்கு இன்னும் புரியும். ஸோ இம்ப்ரூவ் ஆகும் உங்களுக்கு. சரி மேடம். வெரி குட். இப்போ இதுல பாத்தீங்கன்னா பொசிஷன் இன் சாட்ஸ், பொசிஷன் இன் த சென்டென்ஸ், வேர்ப் எப்பவுமே செகண்ட் பிளேஸ்ல இருக்கணும். புரியுதுங்களா?
verb எங்க இருக்கணும்? ஹலோ கேக்குதா? மேடம் அவரு கோட்டி சார் இல்லையா? கிளைமேட் வராது மேடம். ஆனா ஃபோன் பண்ணாப்ல அட்டன் பண்ணேன். ஓ ஓகே. ம் இப்போ கொஞ்ச நேரம் தான் முடிஞ்சிடும் நம்மளுக்கு. சரி மேடம். So positionen in Satz. So ம் Lena ist morgens mostly இருக்கு இல்லைங்களா? ம் ம் verb வந்து எப்பவுமே செகண்ட் பிளேஸ்ல இருக்கணும். சரி மேடம். சரிங்களா? ம் இந்த சப்ஜெக்ட்ன்றது வேர்புக்கு முன்னாடி இருக்கலாம் இல்ல வேர்புக்கு அப்புறமா கூட இருக்கலாம். ம் 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 அப்போ verb செகண்ட் பிளேஸ்ல தான் இருக்கணும்னா அவங்க வந்து ஃபர்ஸ்ட் இப்போ என்ன சொல்லலாம்? am open ended நினைச்சுக்கோங்க. ம் am open ended. நான் am open ended. ஆன் வீக்கெண்ட்ஸ். on weekends இல்லைங்களா? ம் சோ அப்போ இது am open ended ரெண்டு எழுத்தா இருக்கு. அப்ப இது தேர்ட் பிளேஸ்னு கன்சிடர் பண்ணுவீங்களா? வீக்கெண்ட்னா வீக்கெண்ட்ஸ்ன்றது இதுதானே மேடம்? சப்ஜெக்ட் ஆப்ஜெக்டா? சில வார்த்தை ஒரு மீனிங்ஃபுல்லான சென்டென்ஸ். இப்ப நான் செகண்ட் பிளேஸ் அப்படின்னு லிட்டரலா செகண்ட் பிளேஸ் கிடையாது. ஓகேங்களா? ம் 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 இப்ப லிட்டரலா செகண்ட் பிளேஸ்னா என்ன வந்திருக்கும்? இப்ப இதுல இந்த சென்டென்ஸ்ல பார்த்தா தேர்ட் பிளேஸ்ல இருக்கிற மாதிரி இருக்கும். ம் ஆனா வாம் ஓகனன்றது அவங்க வந்து ஒரு இதுவா ஒரு வேர்டா கன்சிடர் பண்ணுவாங்க. சரி. அப்ப இது செகண்ட் பிளேஸ்ல தான் இருக்கு எஸ்என். ம் 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 புரியுதுங்களா? அந்த சரி. மாதிரி நிறைய இடத்துல வந்து 3 லெட்டரா சேர்ந்து இருக்கும். அது எல்லாமே ஒன் வேர்டா தான் அவங்க கன்சிடர் பண்ணுவாங்க. சோ நீங்க நினைக்கலாம் இது 4வது இடத்துல தானே இருக்கு, அது ம் எப்படி வேர்ப் செகண்ட் பிளேஸ்ல இல்லையே அப்படின்னு நினைக்க கூடாது. சரி மேடம். ஓகேங்களா? சோ வேற எங்கேயாச்சும் பாத்தீங்கன்னா கன்ஃபியூஸ் ஆவீங்க. அதனால இப்பவே நான் சொல்லிட்டேன் இது. சோ சப்ஜெக்ட்ன்றது எப்படி இருக்கலாம்? வேர்புக்கு முன்னாடி இல்ல வேர்புக்கு அப்புறமா சப்ஜெக்ட் வரலாம். சரி. ஓகேங்களா? ம் எது மாத்தினாலுமே சப்ஜெக்ட் இப்படி அப்படியே மாத்தினாலுமே வேர்ப் வந்து செகண்ட் பொசிஷன்ல இருக்கணும். சரி. அதுக்கு இங்க பாருங்க zum Frühstück. zum Frühstück வந்து for the breakfast. இது ரெண்டுமே சேர்த்து வந்து ஒரு வேர்டை தான் கன்சிடர் பண்றாங்க. ம் zum Frühstück esse ich. இது வந்து எஸ்ஏ உங்களை பத்தி எஸ்ஏ வந்து எழுதுறோம். ஈட்டா ஃபுட்டா? ஆமா. மேடம் for சில இது breakfast. வந்து எஸ்என் வருது, அது ஃபுட்டுன்னு ஆமா, ஃபுட்டுன்னு ஃபுட்டு கூட எஸ்என் தான். எஸ்ஏன்றது ஈட்டுன்னு வருது, ஒரு இதுல வந்து ஃபுட்டுன்னு வருது. ரெண்டு மீனிங் வருதா மேடம்? ஆமா, எஸ்என்க்கு ரெண்டு மீனிங் இருக்கு. அப்படியா? சரிங்களா? ஒரு எஸ்என் வந்து ஃபுட், ஜெனரலா ஃபுட் அப்படின்னு சொல்றதுக்கு எஸ்என் சொல்லுவாங்க. சரி. ஓகேங்களா? இன்னொன்னு என்னன்னா ஈட், டு ஈட். ம் அந்த டு ஈட் அது வந்து verb. ம் அந்த டு ஈட் என்ற verb வந்து என்ன பண்ணணும்னா கான்ஜுகேட் பண்ணணும். இஷ்னா எஸ், தூனா இஸ்ட், எர்எஸ்னா என்ன வரும்? இஸ்ட் வரும். இஸ்ட். அப்புறம் வியர்னா பியர்னா எஸ்என் வரும். இயர்னா இயர்னா எஸ்ட் வரும். ஜி. ஜீனா வந்து எஸ்என் வரும். வெரி குட், வெரி குட், சூப்பர். ஸோ அது மாதிரி கான்ஜுகேட் பண்ணும். ஸோ ம் உங்களுக்கு என்ன ஒர்க் இப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட்க்கு என்ன சாப்பிட்றீங்க, 4 மிட்டாக்ல என்ன சாப்பிட்றீங்க, மிட்டாக் என்ன சாப்பிட்றீங்க, அது நீங்க இந்த இதுல எழுதணும். சரி சரி. இதை பேஸ் பண்ணி நீங்க ஒண்ணு எழுதி அனுப்பணும் எனக்கு. சரிங்க மேடம். சரி, அந்த ஓகேவா? அந்த இது மரியா ஹேப், நிக்லோ ஹேப், ஹெப் இருக்கு, அதுதானா மேடம்? அது சொல்ல, இது சொல்றேன் நான். அந்த டேபிள விடுங்க, அந்த டேபிள் கூட நீங்க எழுதிக்கலாம். சரி. இந்த கீழே கொடுத்துருக்காங்க சி சி கடைசியில வாஸ் எஸ்என் சி வாம் ஸ்கைபன் சி einen text wie bitte schreiben Sie einen Text wie in 9a 9a ல மென்ஷன் பண்ணிருக்கிற மாதிரி உங்களை பத்தி எழுத சொல்லியிருக்காங்க. சரிங்களா? 9a ல எப்படி கொடுத்துருக்காங்களோ அதே மாதிரி உங்களை பத்தி நீங்க எழுதணும்.
அது ஃபுல்லாவா மேடம்? ஃபுல்லாவே ஆமா எழுதணுமா? ஆமா மார்னிங் என்ன சாப்பிடுறீங்க, ஃபோர்நூன் என்ன சாப்பிடுறீங்க, மத்தியானம் என்ன சாப்பிடுறீங்க, டீ டைம்ல என்ன சாப்பிடுறீங்க, நைட் என்ன சாப்பிடுறீங்க, ம். ஆஃபர்னா என்ன சாப்பிடுவீங்க, என்ன குடிப்பீங்க. ம். ஸோ இந்த சென்டென்ஸ் ஃபுல்லா யூஸ் பண்ணி நீங்க எழுதணும். இப்போ 9A ஃபர்ஸ்ட் பேரா மட்டுமா இல்ல ஃபுல்லா அந்த 3 பேராமா 3 ஆஹா, பேராமா? நீங்க அது ஒரு எக்ஸாம்பிளா எடுத்துக்கோங்க. சரி மேடம். ஓகே. அது ஒரு எக்ஸாம்பிளா எடுத்துட்டு கீழ ம். இந்த பாக்ஸ் இருக்கு இல்லைங்களா, சீல, ஆமா ஆமா. அந்த வேர்ட்ஸை வச்சு உங்களை பத்தி எழுதணும். சரி. ஓகே, ஐ நீங்க காட் என்ன இட். சாப்பிடுறீங்க பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு, இந்தியன் ஃபுட்டா இருந்தா நீங்க அதை அப்படியே ஜெர்மனுக்கு கன்வெர்ட் பண்ண வேண்டாம். ம். இட்லினா இட்லின்னு எழுதுங்க. சரி மேடம். சரிங்களா? ஓகே. ஓகே. ஸோ அந்த மாதிரி உங்களை பத்தி எழுதுறோம். நீங்க மார்னிங் என்ன சாப்பிடுவீங்க, மதியம் என்ன சாப்பிடுறீங்க, ஃபோர்நூன்ல, ஆஃப்டர்நூன் டீ டைம்ல என்ன சாப்பிடுவீங்க, நைட் என்ன சாப்பிடுவீங்க, ம். அந்த மாதிரி எழுதுங்க. சரி. எக்ஸாம்பிளுக்கு ரெஃபரன்ஸ்க்கு வந்து நீங்க அந்த மேல 9A கொடுத்துருக்கிற டெக்ஸ்ட் அந்த சென்டென்ஸ் எல்லாம் செக் பண்ணிக்கோங்க. சரி மேடம். அவ்வளவுதான். அது ஸ்லைட்டா மாத்திட்டு நீங்க எழுதிக்கலாம். ஓகே. ஓகே. ஸோ வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? இல்ல மேடம். ஓகே. ஸோ அப்போ நான் இந்த வீடியோ அனுப்புறேன் நான் உங்களுக்கு.